நரகத்திற்கு வருக. சாரி, சொல்ல மறந்துட்டு நாம இப்போ வீனஸ்க்கு வந்திருக்கோம். வெல்கம் டு வீனஸ். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எர்த்தோட ட்வின்னு சொல்றாங்க. ஆனா வீனஸ் அப்படிங்கிறது நம்மளோட வீடு மாதிரி இருக்காது. அண்ட் நீங்க இப்போ இந்த வீனஸோட லேண்ட்ஸ்கேப்பை பக்கத்துல நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. உங்களோட மிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வெறும் 5 செகண்ட் வீனஸ்ல ஸ்பெண்ட் பண்ணா போதும். அண்ட் என்ன நம்புங்க, இந்த 5 செகண்ட் ரொம்ப நீளமா இருக்க போகுது. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ வீனஸ்ல நீங்க வெறும் 5 செகண்ட் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வீனஸ் தான் சோலார் சிஸ்டம் இருக்கிறதுலயே 2வது பிளானட். அது மட்டும் இல்லாம பூமிக்கு பக்கத்துல இருக்கிற பிளானட். அதாவது பூமிக்கும் வீனஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். நீங்க ஒருவேளை டிராவல் பண்ணி 4 மாசம் போனீங்க அப்படின்னா வீனஸை அடைஞ்சிடலாம். 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வீனஸும் எர்த்தும் ஒன்னா தான் உருவாச்சு. ஆனா நம்மளோட வீடு மாதிரி இல்லாம வீனஸ்ல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரொம்பவே மோசமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் இது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம வீனஸ்க்கு நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கோம். சில சேட்டலைட்ஸ் வீனஸை சுத்தி போயிருக்கு, சில சேட்டலைட்ஸ் வீனஸ்லயே இறங்கி இருக்கு. ஆனா வீனஸ்ல இறங்கின நிறைய சேட்டலைட்ஸ் இறங்கின உடனே சின்ன பின்னமாயிருச்சு. சோ அது எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? வெல், அதுதான் நீங்க இப்போ கண்டுபிடிக்க போறீங்க. சரி வாங்க வீனஸ்க்கு போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துறலாம். வாவ், இந்த கிளவுட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? வெல், இந்த காத்தை நீங்க சுவாசிடாதீங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த yellow cloudsல வேற எதுவுமே கிடையாது. முழுக்க சல்ஃபியூரிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க இதை ஸ்மெல் பண்ணீங்க அப்படின்னா அழுகி போன முட்டை நாத்தம் நாரும். அண்ட் அதை பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களோட ஹெல்மெட்டை கலட்டியே ஆகணும். கண்டிப்பா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வீனஸோட சர்ஃபேஸ்ல இருந்து 50 கிலோமீட்டர் உயரத்துல விசிபிலிட்டி ரொம்பவே மோசமா இருக்கும். உங்களால எதையுமே பார்க்க கூட முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க அட்மாஸ்பியர் ரொம்பவே திக்கா இருக்கிறதுனால சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறது கூட உங்களால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம வீனஸ்ல ஆயிரக்கணக்கில் நிறைய வல்கனோஸ் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. வீனஸோட அட்மாஸ்பியர் முழுக்க கார்பன் டை ஆக்சைடால உருவாயிருக்கு. அதனால இந்த பிளானட்ல ஹீட் ட்ராப் ஆகி உள்ளே நிக்கும். சோ கடாயில போட்ட எண்ணெய் மாதிரி இங்க இருக்கிற எல்லாமே கொதிச்சிட்டு இருக்கும். சோ அது எந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் 15 கிலோமீட்டர் க்ளோஸரா வீனஸ்குள்ள போனீங்க அப்படின்னா கொஞ்சமா உங்களுக்கு விசிபிலிட்டி தெரிய ஆரம்பிக்கும். நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா மோசமா ரஸ்டிக் லுக்ல இருக்கிற எக்கச்சக்கமான மவுண்டன்ஸையும் வல்கனோஸையும் பாப்பீங்க. இந்த வல்கனோ பார்க்கிறதுக்கு இப்பவும் ஆக்டிவா இருக்கு. நீங்க பறந்து போய் கொஞ்சம் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக போறீங்க. அண்ட் அப்போ நீங்க பார்க்கும்போது அட்மாஸ்பியர் மொத்தத்திலையும் கார்பன் டை ஆக்சைடும் நிறைய நைட்ரஜன் இருக்கிறதையும் பாக்குறீங்க. சரி வாங்க நாம கொஞ்சம் லேண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வானத்துல தேடி பாப்பீங்க. ஆனா தேடினாலும் உங்களால நம்மளோட சூரியனை பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. வீனஸ்ல எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சாயங்கால நேரம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வீனஸ்ல இருக்கிற அட்மாஸ்பியர் வெறும் 10% சன்லைட்டை மட்டும் தான் உள்ள விடும். வெல், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வீனஸ்ல நிறைய சேட்டலைட்ஸ் போய் இறங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பேர் தான் வெனிரா 13. 1981 இந்த சோவியத் நாட்டு ப்ரோப் கீழே போய் இறங்கிருக்கு. அதிர்ஷ்டவசமா லேண்டிங்க இந்த ப்ரோப் சர்வே பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 127 நிமிஷம் எந்த விதமான சேதமும் ஆகாம இந்த ப்ரோப் வீனஸ்ல இருந்திருக்கு. இந்த ப்ரோப் தான் இதுவரைக்கும் நாம வீனஸ்ல அனுப்புனதுலயே அதிக நேரம் இருந்த ப்ரோப். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால மொத்த ப்ரோபும் அப்படியே பிரஷர்ல மெல்ட் ஆகி உருகியே சின்ன பின்னமாயிருச்சு. ஆனா இந்த தடவை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு லேண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இன்னும் 5 செகண்ட் மட்டும் வீனஸ்ல இருந்துட்டு வந்துட வேண்டியதுதான். இங்க தான் சோலார் சிஸ்டம் இருக்கிறதுலயே மோசமான இடத்துல. வெல், அதிர்ஷ்டவசமா நீங்க சாதிச்சிட்டீங்க. ஆனா உங்களால உங்க கையை தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் வீனஸ்ல பூமி மாதிரியே கிராவிட்டி இருந்தாலும் அங்க ஏர் ரொம்பவே டென்ஸா இருக்கிறதுனால அந்த வெயிட்டை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க தண்ணியில நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூடான தண்ணியில. நல்ல வேலையா நீங்க மொத்த ப்ரொடக்டிவ் கியரையும் போட்டுட்டீங்க, சூட் போட்டுருக்கீங்க, ஹெல்மெட் போட்டுருக்கீங்க. ஏன்னா உங்க சூட் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 475 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு சொல்லும். இது எந்த அளவுக்கு ஹாட் அப்படின்னா லெட்டை கூட உருக்குற அளவுக்கு ஹாட். அது மட்டும் இல்லாம நீங்க போட்டுருக்கிற உங்களோட பிரஷரைஸ் சூட் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை காப்பாத்திட்டு இருக்கும். அந்த சூட் மட்டும் இல்லைன்னா அங்க இருக்கிற பிரஷர்ல நீங்க சின்ன பின்னமாயிருவீங்க. உங்க மிஷனை கூட உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு மோசமா இல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டால 2 மணி நேரம் இருக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களாலையும் நீங்க இப்ப போட்டிருக்கிற மாடர்ன் கியர்ஸாலையும் இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா இருக்க முடியும் தானே? வெல், வீனஸ் உங்க கண் முன்னாடி தான் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் அடி எடுத்துட்டு வச்சு போய் இப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருங்க. திடீர்னு உங்களை ஏதோ ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இது வரைக்கும் மனித இனம் அந்த விஷயத்தை பார்த்தது கூட கிடையாது. அது என்ன அப்படின்னா நீங்க போட்டிருக்கிற ப்ரொடெக்டிவ் ஷூட் உடைய ஆரம்பிக்குது. திடீர்னு பிரஷர் ரொம்ப அதிகமாகிறதுனால நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கடலுக்கடியில ஆழமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அதாவது பூமியில இருக்கிற மாதிரியே 90 மடங்கு வீனஸ்ல அதிகமான பிரஷர் இருக்கிறதுனால வீனஸ் உங்களை எல்லா திசையில இருந்தும் கொஞ்சமா நொறுக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இல்லாதனால நீங்க சுவாசிக்கிறது கஷ்டப்படுவீங்க. அப்படியே நீங்க தப்பி தவறி அந்த அட்மாஸ்பியர்ல சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா கூட உங்களோட உடல் முழுவதும் நொறுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அண்ட் உடனடியே நீங்க ஸ்பேஸ்ஷிப்புக்கு போகல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இறந்து போயிருவீங்க. இதை விட இங்க இருக்கிற மோசமான விஷயம் என்ன அப்படின்னா வீனஸ்ல சல்ஃபியூரிக் ஆசிட் மழையா பொழியும். ஆனா வீனஸ்ல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் சர்ஃபேஸ் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே எவாபரேட் ஆயிரும். அதனால நீங்க ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படணும் அவசியம் கிடையாது. அது என்ன அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் உங்களையும் உங்களோட எலும்பையும் உரிக்கணும்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். வெல், நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வீனஸ்ல போய் பார்க்கணும் அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் மார்ஸ்ல கொஞ்சமாவது நிக்கிற மாதிரியாவது அங்க தட்பவெட்ப சூழலா இருக்கு. ஆனா ஒருவேளை மார்ஸ்ல மனிதனம் குடிபெயர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்?
அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூடு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.